இந்த மாதிரி கட்டைப்பையெல்லாம் நம்ம என்ன தான் மடித்து வச்சாலுமே நம்ம வைக்கும்பொழுது தான் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம போய் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப கலைஞ்சு போய் கிடக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படியே வந்து நிறைய கட்டைப்பைகளை ஒரு இடத்துல வைக்கும்பொழுதுனா கஜ கஜன்னு ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு பழைய வாட்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாட்ச்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. உடஞ்சி போன இந்த வாட்சை நம்ம சூப்பராக பயன்படுத்திக்க முடியும். இந்த வாட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக அந்த கட்டைப்பையை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டைப்பையை நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாச்சும் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி லாக் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்காது. நம்ம கையில் எப்படி வந்து லாக் பண்ணி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்கனாலுமே பெரிய பெரிய பேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லாக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொடையுடைய அந்த லாக் வந்து அறுந்துருச்சு அப்படின்னாலுமே கொடையை லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடையை வந்து மடித்து லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.